சரியாகுமா? அடியாத மாடு வடியாது அப்படின்னா அந்த மாதிரி இந்த இடத்துல எதையுமே ஒரு துடிப்பு இருக்கணும். துடிப்பு இல்லை என்னமோ என்ன ஒரு அரண்மனை உத்தியா சாமான தூக்கிட்டு வந்தா போதுமா? சாமானுக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையா? வெறும் சாமான தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து சாமான கொண்டு விட அப்புறம் எதுக்கு சாமான நம்ம தயார் பண்றான்? அந்த மாதிரி யாமறிந்த மொழிகளிலே இனிமையான மொழி தமிழ் மொழி. அதனால்தான் பாரதியார் கூட சொல்லுவார், சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரள நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினிலே பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம் என்பார். அதே பாரதியார் தான் சொன்னார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாதல் விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவள் இல்லையா பாரதி? அப்படிப்பட்ட பாரதி அந்த மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம்பாடு நின்றேன் என்பார் வள்ளலார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் அப்படின்னு போற்றி சொல்லுங்கடா. பள்ளிமலை முருகனுக்கு, திருத்தணிகை முருகனுக்கு. திருத்தணிகையில என்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்னா கார்த்திகை மாதம் திருத்தணியில கூட்டம் அதிகமா இருக்கும். சூரசம்ஹாரத்தன்னைக்கு எங்க கூட்டம் அதிகமா இருக்கும் பக்தர்கள்? திருச்செந்தூர்ல. பங்குனி உத்தரம்னா பழனி, பழனியில முருகனுடைய அந்த தைப்பூசத்துல பழனியில ரொம்ப சிறப்பா இருக்குமா? அந்த மாதிரி இன்னைக்கு திருத்தணியில தான் உங்க தலைமையில தான் செய்ய போறேன். என்ன செய்ய போறீங்க? உங்களை பூரா உட்கார வச்சு சரி கையில சாமான கூட வந்ததுனால வாயில வச்சு அடிங்கடா கொஞ்சம் ஊதுங்கடான்னு நாதஸ்வரத்தை ஊதி வள்ளி கிடக்க தாலி கட்ட வைக்க போறேன். நீங்களும் இப்படி ஆயிட்டீங்க. இல்ல தம்பி, அதாவது மத்தன பருப்பு இல்லாம சாம்பார் இல்ல, பாய்மரம் இல்லாமல் கப்பல் உண்டா, சத்தியகீர்த்தி இல்லாத ஹரிச்சந்திரா உண்டா, கிருஷ்ண பரமாத்மா இல்லாத பவளக்குடி நாடகம் நடத்த முடியுமா? அந்த மாதிரி தூது சென்றான் ஆஞ்சநேயன் சுப்பிரமணியனுக்காக, ராமனுக்காக. தூது சென்ற ராவண, அதாவது ராவனுக்கு தூது சென்றவன் ஆஞ்சநேயன். தூத மாத்திரக்கூடாது இல்லையா? அவசரத்தில் சொல்றோம்னு வார்த்தையை மாத்திரக்கூடாது. ஆமா, இல்லாட்டி ஓகிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிக்க முடியுமா? அந்த மாதிரி வீரராகத்தேவர் தூது சென்றார் சூழ பதுமனிடம். தூதுவோ என்ன பண்ண சொன்னா கேட்கணுமா இல்லையா? இவன் கேட்க மாட்டாயா? அவன் கேட்கவே இல்லை. தலைகளா குதிக்காரா செத்து போவோம்னா கேட்கணும்ல, கேட்கணுமா இல்லையா? தலைகளாத்தான் குதிப்பேன்னா என்ன நடக்கும்? அவன் சொன்ன பங்காளி சொத்தை தின்னவனும் உருப்படியாக மாட்டான். அந்த மாதிரி எவ்வளவோ சொன்னார் கண்ண பரமாத்மா, வேண்டாம்ப்பா, மண் மீது ஆசைப்படாது, மண்ணால் அழிவாய், அதனால மண் மீது ஆசைப்படாது, பாண்டவர்களுக்குள்ள பங்கை கொடுத்து விடு, பாண்டவர்கள் நம்ம பொறுமையானவர்கள், அவங்க சண்டையெல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு. கேட்கணுமா இல்லையா? யாருங்க சொல்றீங்க? துரியோதனை கேட்கல இல்ல, துரியோதனை கேட்கல இல்ல, ஏன் கண்ணா இது தூது வரைக்கும் நீ என்ன தரகரான்னு கேட்டான் கண்ணனை. அப்படி கேட்கிறேன் பாரு கிருஷ்ணன். அப்படியா முட்டா பயலுக்கு 300 வயசுக்கு முன்னாலும் 8வது புத்திக்கிற மாதிரி அப்பவே சொல்லிட்டாங்க. மூர்க்கனும் முதலையும் கொண்டு விடாதுமா, தமிழ்ல தண்ணிக்கு தான் இழுக்கும், போன வேடிக்கை தான் இருக்கும். அருகங்காட்ட உழுதவனு கட்டேன், அடங்காப்பிடாரிய கொண்டவனு கட்டான்றாங்க. வேட்டு புஞ்சை உழுதவனு கட்டா, மேலாமிடிக்க தொட்டவனு கட்டான். அப்படிங்கிற மாதிரி அப்படி கட்டான். ஆனா திரும்பி 25 வருஷம் ஆச்சு தம்பி. உங்களை சொல்லல தம்பி, இதனால இல்லையா மனித வாழ்க்கையில தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வதுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த வழியில் வெளிவக்கும் தன்மகளை சான்றோடனை கேட்டாத்தாய் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணன் சொன்னதை போல நீங்க சொன்னீங்கல்ல, உள்ளத்தின் நல்ல உள்ளம், அது ஒரு பாட்டை பாடிட்டு சந்திப்போமா வரலையே? ஆகினால மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமில்லாது மறுபடி பிறந்திருக்கும், நேரியை கொள்வாய், நேரியை கொள்வாய், தீபத்தில் அதுபோன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேலே என்று நான் தீரோ.
உன்னை அறிவாய் எல்லா உயிரும் எனதென்றுணர்வாய் கண்ணன் மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டான் மன்னரும் நானே மக்களும் நானே மகன் செடி கொடியும் நானே சொல்பவன் கல்வி துணிந்தது தர்மம் வாழ்க புண்ணியம் இருவென்று உலக சொல்றா புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூக்குவார் தூக்கலும் போகத்தும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினார் கண்ணனை காக்கினார் கொலை மரித்ராணாய சாதுவ விநாசாய சகுத்தர்வான் சம்பவாமி யுகே உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காதென்பது வல்லவன் வகுத்தவரா கர்மா வருவது எரிவல்லடா தாய்க்கிடி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை உற்பத்தியேற்றாயடா உற்பத்தி கொண்டு நானோ பலி கூடினடா உள்ளத்தில் நல்ல உள்ள உலகாதெல்வது வல்லவன் வகுத்தவடா பகலி எரிகொள்ளடா மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய மன்னவர் பணிக்கேற்றும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பழிவாழனா கர்ணா மன்னித்து அருள்வாயனா கர்ணா அழித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது வல்லவள் பகுத்தவடா கர்ணா பகலி எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடந்திருக்க சேவகனிடம் தேடி மஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா செல்வோக்கு கடந்திருக்க சேவகனிடம் தேடி மஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ள
நன்றிமா நன்றிமா. அது மாதிரி ஒரு பெட்டிக்காரர் வர்றதுனால தான் ரொம்ப அருமையான ஒரு சங்கல்பம். நல்ல வரிசையாக நாடக ஆடணும்னாலும் ஒரு கடுமையான பாடல்களை பாடும்படி படித்த அருமை தம்பி அவர்களுக்கு, ஏன்னா இசைஞானி இளையராஜா குரூப்பில் அவர் பார்த்துதான் அவை இன்னென்ன ராகம் அப்படிங்கிறத பரிமளித்து மற்றவர்களை வசப்படுத்துவார். அந்த மாதிரி அருள் இன்னைக்கு நம்ம திருவாரூரில் வந்தது பெரிய ஒரு புண்ணியம். ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இல்லை அதை இல்லாட்டி இந்த மாதிரி பாட்டுலாம் பாட முடியாது. இப்போ நான் நினைக்கல வேலைக்கு ஒரு என்ன வருது அப்படின் அந்த மாதிரி அந்த தாய் அதான் நான் பெற்றாராதனை மகன் மறந்தாலும் அந்த தன்மையிலே ஒரு மரம் தோப்பாகாது. பல பேர் சென்ற அந்த செவத்தில் பந்தஞ்சா இப்படி கைக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்தின் தன்மையை அந்த அணுவாக வாசிக்கும் போது தானே அந்த பரிமளிப்பு கிடைக்கிறது. அதே போல தம்பி என் மகன் சரவண, அதே போல சமயமுத்து, அதே போல வளர்ந்து வரக்கூடிய என் மகன் சின்ன பிள்ளை தினேஷ் நல்ல ஒரு லய வித்துவார், நல்லா போடுறான். கொஞ்சம் கூட அதாவது ஓங்கி அடிக்காம அழகா அற்புதமா நைவா அந்த மாதிரி நல்லா வாசிக்கிறான். நதிவாரம் நீயும் ஒரு நாடல் என்று நாட்டியம் ஆடுது மெல்ல நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல மாலை கருக்கனில் சோலை கருங்குயில் பாடுது கடலே கால்களே முத்தமிடும் பொதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணியலை சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தாலே முத்தம்மா கல்லான கண்ணம்மா என் மனச பறிகொடுத்து மனசு இடம் பிடித்தே கற்று தந்த வித்தை இல்லா காட்டுட்டுமா கண்ணே ராஜசேகரா மோடி செய்யலாகுமா ராஜதந்திரி நீயடா கண்கள் எங்கே கல்கள் எங்கே விஜயராம் செல்வங்கே கண்ட போதே நின்றன அங்கே கால்கள் இங்கே ஓதம் இங்கே இந்த இடத்தை தொடுவான் பூமாலையில் மல்லி இங்கு நான் தேன் என்றது உங்கள் வீடு வேண்டும் மாயென்றது காத்தி உள்ள காணாது நின்று காணாது நின்று அத்தோடு போனாடுது. ஐயா கேட்டல் விஜயகாந்த் எல்லாரும் இறந்தாலும் அவரை குட்டி எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அப்ப இப்படி அவர் இறந்த அன்னைக்கு வானத்திலே கருடன் வட்டமிட்டது. அது ஒரு புண்ணியாத்மா. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் காலத்தால் அற்புதமான மக்களோடு எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்பது வருவதில்லை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற மாதிரி ஐயாவை சொல்லுவோம் மக்கள் திலகத்தை.
அதுக்கப்புறம் கேட்டல் விஜயகாந்த். அந்த வானத்தை போல மண்ணும் படைச்சே மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்சே தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து, கோட்டை இல்லாத நகை மஞ்சள் தானையா, கோட்டை இல்லாத நகையைத்தான் பூட்டி அந்த காலத்தில் தாலி கட்டணும், அதுதான் மஞ்சள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? மன்னவன் பேரு. அந்த மாதிரி நபிமாரும் ரொம்ப பொறுமையா இவ்வளவு நேரம் அருமையாக ரசித்த அன்பு உள்ளத்திற்கு இந்த ரசிகர்களுக்கெல்லாம் எங்களது இதை இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகர் என்ற வாங்கிலே உள்ள ஜெயலலிதா சார்பாகவும் இந்த நாடகத்தை அமைப்பாளருமாகிய எனது அருமை உடன்பரவா சகோதரன் உப்புராஜ் என்ற அருமை தம்பியின் சார்பாகவும் மிகவும் பணிவான வணக்கம், நன்றியந்த வணக்கம். வணக்கம். ஒரு கலை ரசனைங்கிறது இருந்தா தான் நல்லா இருக்கும். பரிமளிக்க ரசனை இல்லாம தொழில் பண்ணோம்னா அது என்னதான் 16 வகை பதார்த்தத்தை சமைச்சு உப்பு இல்லாம சமைச்சா உப்பில்லா பண்ணிட்டு குப்பையில போட்ட மாதிரி போயிடும். எதுலையுமே ரசனை வேணும், எல்லாத்துலயுமே ரசனை வேணும். ஒரு காதலன் காதலிய இது பண்ணும் போதும் அந்த ரசனை வேணும். அதாவது லவ் பண்ணும் போதும் அந்த ரசனையோட லவ் பண்ணணும் இல்லையா தம்பி? அந்த மாதிரி ஒரு பாயசம் சாப்பிட்டோம்னாலும் பாயாசம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நல்லா இருக்கு, 5க்கு 2 படுதில்லாம இருக்குன்னு நல்லா இருக்குல்லங்க. இந்த பக்கம் இடத்துக்கு ஒரு கை தட்டு தட்டுங்க, நல்லா வார்த்தாங்க தட்டிடலாம். அது போறேன். ரொம்ப நன்றி. பாடுறவங்க வந்தா நான் உயிரையும் கொடுப்போம். ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. ஆமா, அதனால அதே ராகத்துல சுந்தரம் வருகிறார் அற்புதமான காவலாளி சூனாப்பானா.
சூனா பண்ணா சூபா அவனை போய் கட்டவத்தை திட்டுற மாதிரி இருக்கு. சூனா பண்ண சூனா சுறுசுறுப்பு, பானா பதவி. இந்த காவலங்கிற பதவியில சூனா பண்ணா நின்றுகிட்டு இருக்காரு. என்ன பேரு? அப்படியா? தித்திலி பூனா என்னடா அர்த்தம்? புகழ் அவன் வரட்டும். அவனுடைய பண்ணி தன்மை என்ன என்று அறிந்து அவன் வழிகளே என்று விவரத்தை அறிவோம். வருகிறான். தாயத்து தாயத்து பாப்பா புண்ணியமான இந்த சண்டாளர் வேலையிலும் தண்டோதா போடும் எங்கள் தாயத்து. இந்த சனங்களின் மத்தியிலே தண்டோதா போடும் எங்கள் தாயத்து. அம்மா தாயத்து தாயத்து மந்திர விஷயம் எல்லாம் மாயஜால வேலையில் நல்லா பாருங்க பாக்குறேன்னா இல்லையே முறைய தம்பியை கேள்வி முறைச்சார்ல. பொம்பளை பித்து பிடித்த புடவ பத்தங்களுக்கு புத்தியை கூட்ட வந்த தாயத்து. அப்படியா? சிறையில் மறைஞ்சிருக்கும் சேடிகளை சொல்ல வந்த தாயத்து. தாயத்து தாயத்து ஏப்பா வருமானம் சம்பாதிக்கிறது. இதனால பண வருமானத்துக்கு வழி இருக்கா? உடம்பு வளர்ச்சியும் உழைச்சி பணம் மாறு உனக்கு உலகத்துக்கும் நன்மை இருக்கு. சும்மாவோ காத்திருந்துகிட்டு சேர்க்கிற வளத்துக்கு ஆபத்து இருக்குது. அது இருக்கு. தாயத்து தாயத்து ஏப்பா என்னப்பா 16-18க்குள்ள ஏதாவது பொம்பளை எதுவும் கிடைக்குமா? வசியம் பண்ண சொல்றீங்க? ஆமா வசியம். எனக்கு கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் கண்ணும் கருத்துமே பெண்ணை இதை கண்டவன் கையும் காலுமாக துண்டு துண்டா வெற்றுபடி இதெல்லாம் மனுஷனுக்கு சொல்லலாம் மனுஷனுக்கு சொல்லலாம் மனுஷனுக்கு பாருங்க. என்ன சந்தன வாடை சவாது வேடை இடையில வேற குசு வாடை வேற என்ன வந்து தொழில் அது போகலைன்னா உடம்பு நினைக்காதுல்ல. காத்து வெளியில போகணும்னு சரவணா என்னடா அது அப்படி சொல்லுப்பா. நல்ல பையன் இப்படி காரியமான என்னடா பிரச்சனை? சித்தப்பு அப்பை மையனுக்குள்ள அவன் பேர் என்ன சரவணே, உங்க பேர் அருண். ஆமா அவன் வயிறான ஏதாவது கோரிக்கிறீங்களா? இன்னைக்கு வஞ்சிக்கு சண்டை போட்டீங்க. ஆனா காலைல பார்த்தா டாஸ்மார்க் 2 பேரும் நிக்கிறீங்க. சிச்சி யாரை பார்த்து சொல்றீங்க? கனகத்தில் பாட்டு பாடும் மனுஷனா அப்படின்னா காத்துங்கிறது மனிதனுக்கு முக்கியம். காத்து இருக்கிற வரைக்கும் தான் காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. தூங்குகிற வாங்குகிற மூச்சுங்கிற காத்து சுடி மாறி போச்சுன்னா போயிடுச்சு. எந்த வழியா போகுது? வாய் வழியா போகுதா, கண்ணு வழியா உயிர் போகுதா இந்த ஆத்மா? இல்ல நீ சொன்னிய மூலாதாரத்து வழியா போகுதான்னு. அந்த காற்றை சுத்தமா வச்சுக்கிறோம்னா ஓயாம அந்த காத்து இந்த மாதிரி இடங்கள்ல செய்யக்கூடாது. அப்ப உடம்ப சுத்தமா வச்சுக்கிறணும். வெளியே போயிட்டு வந்து பவுடரை போட்டு மேடைக்கு வரணும். அதெல்லாம் விட்டு எல்லாம் போகாம இருந்து இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருந்தா அவன் பக்கத்துல நிக்க முடியுமா? நீ வந்தவனே அந்த வாரம் தான் வருது. நான் வந்தா அதான் சந்தனம் அதான் சந்தனம் மணக்குது
கற்பூரம் கொடுக்குது சந்தகிரி கோயில் வந்தால் தங்களால் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் கொடுக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் கொடுக்குது சந்தனி கோவில் வந்தா தந்தைகளால் நடக்குது நித்தமும் பாவிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரில் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அங்கை என்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் கொடுக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் கொடுக்குது சந்தகிரி கோயில் வந்தா நடக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வரும்பொழுது அந்த நறுமணம் பழும். ஆமா இப்ப சபரிமலைக்கு போறோம், ஆமா துளசி மணி மாலை அணிந்து சபரிமலைக்கு போகும்போது அந்த சங்கருடைய அருளால எப்படியெல்லாம் உலகத்துல வாடைகள் அதே போல நறுமணங்கள் மணந்து கொண்டிருக்கின்றன. ஆமா. மகரந்த பொடியிலே இருக்கக்கூடிய மகரந்த பொடியை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தும்பி இனத்தை சேர்ந்த உயர்ந்திராரி வண்டை போல இருக்கக்கூடியவர்கள் மகரிஷிகள். உண்மை. அப்ப மகரிஷிகள் வந்தால் அந்த இடத்திலே நறுமணம் கமிழும். அந்த மகரிஷிகள் வரும்போது ஒன்ன மாதிரி ஒரு ஆடவன் வரும்பொழுது கத்தால நாட்டம் தான் அடிக்குது. என்ன வயசுல அடிக்கத்தானே செய்யும். என்ன வயசுல அடிக்கலாம், அதை மாத்தணும்ல. மாத்துறதுக்கு என்னத்தை போடுறது? அதை மாத்தணும்னா என்ன செய்யணும்? வருடம் 2 முறை, மாதம் 2 முறை, ஒரு நாளைக்கு 2 முறை, ஒரு நாளைக்கு 2 முறை, அதே போல வாரம் 2 முறை. ஆமா. இந்த 2 முறையை கையாண்டோம்னா உடம்புல அந்த அசுத்தமான வாடை வராது. கண்டிப்பா. அது என்ன அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை என்ன தேய்ச்சி குளிக்கணும். அப்படி கிளம்பி சொன்னால சனி நீர் ஆடு, இனி நீங்க புதன்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும். அந்த காலத்துல பிள்ளைங்க என்ன தேய்ச்சி குளிச்சாங்க. என்ன போய் ஆமா. இப்ப யாரு என்ன வைக்கிறா? இப்ப யாரு என்ன வைக்கிறோம்? தேய்க்க வைக்கணும், நம்ம தான் கொண்டு வரணும். எண்ணெயே கிடையாது இப்ப. நல்ல அது தும்ப எண்ணெய், நல்ல எண்ணெயில அது 2. அதே போல தினசரி 2 வேளை, காலை மாலை 2 வேளை உடம்ப சுத்தப்படுத்தணும். உடம்ப சுத்தப்படுத்தினா வெளியே போயிடணும். சாப்பிட்ற சாப்பாடுக்கு தகுந்தாறு போல தினசரி காலை மாலை 2 வேளை போயிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதான் வாரியார் சாமிகள் சொன்னாராம், மனிதனுக்கு ஆயுள் ஏன் குறைகிறது? சில பேரு ஏன் ஆயுள் குறைவதற்கு காரணம் என்னன்னு கேட்டாங்களாம். ஒரு நாள் மலம் போகாமல் இருந்தால் மனிதனுக்கு ஒரு ஆயுள் குறைந்து விடும்டான்றார். கண்டிப்பா. அப்ப தினசரி 2 வேளை, வாரம் 2 முறை, அதே போல மாதம் 2 முறை. அதெல்லாம் அதை மட்டும் விளக்கமா சொல்லுங்க. மாதம் 2 முறை குடும்பத்தோடு மனைவியோடு இல்லறம் என்ற தன்மையிலே மாதம் 2 முறை தான் இருக்கணும். அதை ஏத்துக்கிற முடியாது. 16 அதை எப்படி சாமி ஏத்துக்கிற முடியும்? நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறதுக்காக நான் சொல்லல, பாரம்பரியமா அப்படி சொல்லி வச்சிருக்காங்கிறதுக்காக அந்த தமிழ் படித்த தன்மையிலே வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, அதே போல வருடத்துக்கு 2 முறை. என்ன தெரியுமா? வருடம் 2 முறை உடலை வளர்க்க குடலை கழுவுகிற மாதிரி பேரிக்கு சாப்பிடு. ஆமா. அப்படின்னு இந்த மாதிரி இருந்தோம்னா உடம்பு ஆரோக்கியமா 120 வயசு வரைக்கும் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஆட்டு கறிய ஒரு ஆள் சாப்பிட்டு விடுவார். காரணம் வயலுக்கு போகணும்னாலும் அத்தனை ஏக்கரை உழுதுட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். ஆமா. ஏன் உரமில்லா சாப்பாடு சாப்பிட்ட உடம்பு இந்த உடம்பெல்லாம் அந்த காலத்துல. எந்த விவசாயிக்காரி சுகர் வருது வயிற்று வலிக்குன்னு சொல்லுவாப்பா. அன்னைக்கு பணக்காரன் பூரா சோத்தை சாப்பிட்டா ஏழை நாம எல்லாம் கூட குடிச்சோம், ஏழைகள் எல்லாம். இன்னைக்கு பாரு பணக்காரன் பூரா கூட குடிக்கிறேன், ஏழை பூரா சோத்தை சாப்பிட்டு. அப்ப எத்தனை கோடி பணம் இருந்தாலும் என்ன பண்ண, பெரிய மில்லுக்கே ஓனரா இருப்பாரு. பெரிய டண்டன்னா சக்கரை ஆலைக்கே டண்டன்னா கூட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அரிசி சொல்லிடுறான், என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், என்னை சாப்பிடாத அவரு அப்படின்ற அரிசி. அவர் கார்ல ஏத்திட்டு போவாரு, அவருக்கு சுகர். ஆமா சாமி. தினசரி காலையில் இரவு 2 பூரி, ஆமா சப்பாத்தி. அது சொன்னால விஜய் சொன்ன மாதிரி 2 பூரி சாப்பிடுறதுக்கு எதுக்கு 7-8 சிலிண்டர் வச்சிருக்கேன். கடைசியில் உடச்சு பார்த்து அதுக்குள்ள தங்க நகை கூட்டி அதுக்குள்ள வச்சிருப்பேன். அவரு நம்ம பையன் ஒருத்த வேலைக்கு போனவன். அந்த மாதிரி எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதியா சாப்பிடணும் என் மனுஷன். எங்கிட்ட நிம்மதி? கூடானாலும் குளித்து கூடி கந்தையானாலும் கசிக்க கட்டுன மாதிரி
சாப்பிடுறதுக்கு கூட அவங்களுடைய அருள் கிடால் சேர்ந்தா சாப்பிட முடியும். பணத்தை அள்ளியா தின்ன முடியும்? செய்ய முடியாது. காகிதத்தை கழுத மாதிரி காகிதத்தை திங்க முடியுமா? முடி சார்ந்த மன்னரும் பிடிவ சாம்பலா போகும்போது நல்ல உணவை சாப்பிட்டு வளர்ந்த காலம் இந்த தன்மையில இருந்த காலம்லாம். அன்னைக்கெல்லாம் யாருக்கு சுகர் வந்துச்சு? எந்த விவசாயிக்கு சுகர் தெரியாது தெரியாது. அப்படி இருந்த காலங்கள் அப்படியெல்லாம் வரையறுத்து வாழ்ந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 8 பொண்டாட்டி 7 பொண்டாட்டி. ஆமா, அந்த காலத்துல. இன்னைக்கு பாரு, இடுப்பே இல்ல. ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு அதுவும் பார்த்தா பென்சில் குச்சி மாதிரி இருக்கு அந்த பிள்ளைய. அதுவும் சுகப்பிரசவம் கிடையாது, தூக்கி போட்டு அறுத்து போடுறாங்க. அந்த காலத்துல என் பாட்டி வைத்தியம்னு காலம்ல இருந்த காலம். ஆமா, என்ன தடவை அளவுக்கு உரிவாங்க. அருமையாக மருத்துவம் பார்த்த காலம் அந்த காலத்துல. இன்னைக்கு பாரு பூரா தூக்கிட்டு மருத்துவமனைக்கு தான் போறோம். அப்படியே லட்சக்கணக்காக காசை வாங்கிட்டு அடுத்து அதை ஒண்ணுமலம் வாங்கி போடுறேன். உண்மை தானே. கடைசியில் 2 பிள்ளைக்கு மேல பிறகு முடியல. இப்ப ஒண்ணுதான், அது ஒன்னா. உனக்கு நீ பிள்ளை, எனக்கு நான் பிள்ளை. உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளைன்னு ஆகிப்போச்சு. ஆமா, அப்படித்தான் ஆகிப்போச்சு. வேற மாதிரி பெண்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவாயிட்டாங்க. எந்த மாப்பிள்ளைக்கு சீக்கிரம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துல பிள்ளைகளை பார்த்தாப்ப அந்த மாதிரி பெண்தான் உலகத்திலே கண்கண்ட தெய்வம். நம்ம அப்பா அம்மா நம்ம இருந்ததுனாலதானே சொன்னால ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பெற்று எடுத்தவரா உன்னையும் கத்து கொடுத்து புட்டா. பெத்தவ மனசு பித்தாச்சு, இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு. பெற்று எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டார், தத்து கொடுத்து புட்டார் அப்படின்னு எங்க அம்மா என்னை தத்து கொடுத்தா. எங்க அம்மா வந்து என்னை தத்து எடுத்திருக்காரு. எங்க அம்மா கலைவாணி, எங்க அம்மா வந்து நங்கை மௌனி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா வந்து சிவாஜி கணேசன், எங்க மாமா சிவபெருமான், எங்க மாமா வந்து ஒரு எங்க மாமா நம்பியாரு. வாயில வந்ததை சொல்றீங்க. எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே, எங்க மாமா வந்து டைரக்டர் சம்பளத்திலே. நம்ம ஆட வந்திருக்கோம் திருவாதபூர், எங்க அம்மா ஆலயத்துக்கு முன்னால. அவன் ஆடியது தில்லையிலே, நாங்க ஆடுறது திருவாதூர் எல்லையிலே. அவன் ஆடியது தில்லையிலேன்னா ஆடுகின்றான் நடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் திருவாதபூர் எல்லையிலே. இறைவனை நாடு இன்னிசை பாடு, திருமுறை கூறிடும் அறநெறி கூட எடுதந்தானடி தில்லையிலே. உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான், அந்த சுமந்த இடம்தான் பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்பால் அடி வாங்கி காரணமாக மேடனாக அரசன் அடிச்ச அடியினால் அரசரடி அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணமே அந்த நடராஜனுடைய திருவிளையாடல். 64 திருவிளையாடலை ஆடிய மாமா எங்க மாமா, அவர் ஆடியதில்லை என்றேன் நான். எங்க மாமா ஆடுனது அந்த ஊர் எல்லையில தான். அதான் தம்பி, நீங்க எல்லாம் இங்க இடத்துல என்ன பண்றீங்க? நாங்க இளநீ கடை போட்டிருக்கோம், வர்றவங்களாம் குடிச்சிட்டு போட்டு. பரவாயில்ல, நல்ல ஒரு உழைப்பு தானே, நல்ல ஒரு வேலை தானே. ஆமா, நீ வாழணுங்கிறக்கா பிறரை கெடுக்க கூடாது. உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உங்க அத்தை பேரை சொல்லலையே. எங்க அத்தை சிவகாமி. ஓஹோ, எங்க அத்தை வந்து மனோரமா. வித்தியாசமா இருக்கே. அது சொன்னால ஓடி 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 உட்கொண்ட ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியானது அப்படின்னா இது நினைக்க முக்தி அடைத்த ஸ்தலத்தில் நடந்த வரலாறு. நினைக்க முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் எந்த ஸ்தலம்? நினைக்க முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. அதே போல இறக்க முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் காக்கை கரையாது, மல்லிகைப்பூ மணக்காது, காகம் கரையாது, மல்லிகைப்பூ மணக்காது. அது காசி. அதுதான் காசி. அதுதான் இறக்க முக்தி. இருக்க முக்தியான ஸ்தலம் நம்முடைய மதுரையம்பதியிலே. அந்த மதுரைமொழி முக்கியமான ஊர் திருவாத ஊரிலே பிறந்த ஐயா மாணிக்க வாசக பெருமான்.
நரியை பரியாக்கி பரியை நரியாக்கி அப்பேற்பட்ட பாண்டியன் சபையிலேயே முதல் அமைச்சராக இருந்த முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் யார் தெரியுமா? அவர்தான் மாணிக்க வாசகர். அதான் பாக்குறான் பாண்டிய மண்ணே, குதிரை தளவாடங்கள் எல்லாம் குதிரை எல்லாம் வயதாகி போய் நோய் நொடியினால இறந்து போகுது. ஆக குதிரைப்படை இல்லையே, திடீரென்று போர் வந்தால் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, இந்த படையெல்லாம் வேணுமே, குதிரைப்படை சரியில்லாம இருக்கே அப்படின்னு மாணிக்க வாசகரை முதலமைச்சரே கஜானாவுல திரவியத்தை எடுத்து போய் குதிரை வாங்கி வாங்க திருப்பெருந்துறையில அப்படின்னு சொன்னார். மாணிக்க வாசகர் என்ன பண்ணார்? முதலமைச்சர் இல்லையா? முதலமைச்சர் யாரு? மக்கள் திலகம் அல்லவா? மக்கள் திலகம்னா யாரு? மக்களை காக்கக்கூடியவர் தானே முதலமைச்சர். அவர் என்ன வந்தார்? குதிரை வாங்க போனாருன்னா குதிரை வாங்க போன குதிரை தானே வாங்கணும். குதிரை வாங்காம என்ன கோவில கட்டினார். சரி, கோயில் நம்ம தம்பி எல்லாம் கேட்பாங்க, ஏப்பாங்க திருநாவு உங்க மாணிக்க வாசகர் இப்படிலாம் செய்யலாமா? பாண்டியமன்னன் கொடுத்த காசை குதிரை வாங்காம ஒரு கோவில் கட்டுறது சரியா? சரிதானே அப்படின்னு கேட்ட உடனே அப்ப கேட்பாங்கல்ல. அப்பதான் அவர் சொன்னாரு, குதிரை வாங்காம கோயிலை ஏன் கட்டினார் தெரியுமா? குதிரை வாங்கினா மீண்டும் மன்னனுடைய எண்ணம் போரை நாடும். போர் நடந்தால் போரிலே சாகக்கூடியது மக்கள். மக்கள் ஆம்பளை எல்லாம் போர் வீரர்கள் இறப்பாங்க. அவருடைய மனைவி எல்லாம் அமங்கடிகளாக போய்விடுவார்கள். ஆக மாணிக்க வாசகர் யாரு? முதலமைச்சர், மக்கள் திலகம் இல்லையா? அவர் உயிர்களை காக்கணுமா இல்லையா? மண்ணுடைய மனம் போரை நாளக்கூடாது என்பதற்காக குதிரையை வாங்காம கோயிலை கட்டினார். அப்படி குதிரை வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு வையி, கோவிலை கட்டாம குதிரைக்கு ஆயுஷ் எவ்வளவு? 30 வருஷம். 30 வருஷம் குதிரை செத்து போகும். ஆனால் அவர் குதிரை வாங்காம கோவிலை கட்டுறதுனால இன்னைக்கும் அது ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு பேரை உண்டாக்குறதுக்கு காரணம் சோழ நாட்டில் போய் நம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெருமை ஐயா மாணிக்க வாசகரை சேர்ந்தது. அது முதலமைச்சரா இருந்ததுனால தானே. அதனால முதலமைச்சர் யாரு? மக்கள் திலகம். மக்களை பாதுகாக்கக்கூடிய தன்மையில அன்னைக்கே அவர் அப்படி செஞ்சதுனால அதுதான் பரியை அதாவது குதிரையை குதிரை இல்லாம எல்லாரும் கேளமா பேசுவாங்களுக்காக இவரே நரியை பரியாக்கி பரியை நரியாக்கி நாளைக்கு முத்தி கொடுத்த திருவிளையாடல்ல ஒவ்வொரு இடமா தத்தி தத்தி ஒரு தத்தி நெறியாகவும் நரிமேடுங்கிற ஒரு பேர் வர்றதுக்கு காரணமும் செல்லூர் அப்படி செல்லும் வழியெல்லாம் அந்த தன்னை காட்சியளித்து கடைசியில நரியை பரியாக்கினார். அந்த யாரு? மாணிக்க வாசகன் பக்தனுக்காக. ஏன் பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா? பக்தன் தான் பெரியவன். பக்தன் இல்லை என்றால் திருவிழா நம்ம திருவாரூர்ல நடக்குமா? நடக்காது. அதனால் பக்தன் தான் உலகத்திலே சிறந்தவனாகின்றார். அதனால்தான் நட்டகல்லை தெய்வம் என்று 4 பூச்சி சாற்றியே சுற்றி வந்த மொடமணவென்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவன் கரிச்சுவை அறியுவோங்கிற மாதிரி இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழுகின்றான். மனிதன் படித்த சிலையில் தான் இறைவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஆக தொண்டரின் பெருமையை சொல்ல முடியுமா? கடவுள் அப்படின்னு காமிப்பவனை யாரு கேட்டா இரணிய என்னடா கடவுள்? நான் தானே கடவுள். கடவுள் எங்கடா இருக்கான் காமிடா அப்படின்னு காமிக்க முடியுமா? முடியாது இல்ல. அப்ப அதனாலதான் காமிக்க முடியாத இடத்துல கடவுள் இருக்கின்றான். இப்ப உள்கடை 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 உள்கடைன்னா உள்கடை கடவுள். அதான் உள்ளத்துக்குள்ள. அதான் உள்ளமே பெருங்கோயில். உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கும் சீவனை சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே அப்படிங்கிற மாதிரி இறைவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றான். அந்த உள்ளத்துக்குள்ள இருந்து இறைவன் இருக்கிறான் என்று நினைத்து கோவிலில் சென்று பார்த்தால் கருவறையிலே இருப்பவன் மூலவர். வெளியே வரக்கூடியவரை என்ன சொல்றோம்? உற்சவர். வீதி உலா வருவார்ல உற்சவர். உற்சவர். உள்ளே இருப்பவர் மூலவர். மூலவர். எல்லா கோவில்லையும் மூலவர் கழுத்துல இருக்க மாலையை கொண்டாந்து நமக்கு போடுவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல இன்னைக்கு மூலவருக்கு போடக்கூடிய மாலையை நமக்கு போடவே மாட்டாங்க. அவருக்கு தான் போடுவாங்க. அது ஒரு ஆலயம் இருக்கிறது. என்ன ஆலயம்? அது என்ன ஆலயம்? இனிமையாக நடிக்கும் பப்புன் அவர்களுக்கு பிஜேபி சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். திருவாரூர் எம்
சிலம்பு அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அகராசி இல்லாட்டில் முகராசி வேண்டும். என்ன சாமி அள்ளி கட்டிட்டீங்க? நான் 100 ரூபா தானே வாங்கி. இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது வந்துச்சு அந்த மாதிரி விரும்பப்படுறேன். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. சில பேரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல உங்க அப்பா நம்பிராஜன் சொன்னீங்க. ஆமா. என்ன வேலையா? இது என்ன இடம்? இது வேள்விமலை சாரல். வேள்விமலைன்னு ஏன் பேர் வந்துச்சு? வேள்விமலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, வேள்விமலை முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய இடம். அதனுடைய சாரல்ல நாங்க விவசாயம் பண்றோம். ஓ, அப்ப முனிவர்கள் கூடிய இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்டிருப்பேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் உயர இருப்போம். நீங்க மேல சாரல்ல தான் இருக்கீங்க. இல்ல நீங்க இந்த மலை சாரல்ல ஒரு அற்புதமான கானம் ஒன்று கேட்டது. யாரு அது? தங்கச்சி வள்ளிங்க. மலை சாரலில் இளம் பூங்குயில் அதன் மார்பினில் ஒரு ஆண் குயில், அது நான் அல்லவா துணை நீ அல்லவா, அந்த கீதம் நான் பாடும் நாளல்லவா அப்படின்னு பாடினாரு. ஆளோர சோ என்று. யார் அவள்? என் தங்கை வள்ளி. உன் தங்கை வள்ளின்னா உங்க அப்பா நம்பி தானே? ஆமா, நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. இது உடன்பிறவாத தங்கை. எப்படி? வள்ளி கிழங்கு எடுத்த கூட பள்ளத்துல எங்க அப்பாவுக்கு 7 குழந்தை பிறந்துருச்சு. இவருக்கு ஒரு மன வருத்தம், ஐயோ நம்மளுக்கு பெண் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி முருகனை வேண்டிட்டு இருந்திருக்காரு அனிதினமும். எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒன்னே வேட்டைக்கு போகும்பொழுது வள்ளிக்கிழங்கு எடுத்த பள்ளத்துல அழகான ஒரு கும்பளை புள்ள கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து வள்ளிக்கிழங்கு எடுத்த பள்ளத்துல இருந்து எடுத்ததுனால அதற்கு வள்ளி என்று பெயர் சுட்டி நாளொரு மேனையும் பொழுதும் உண்ணமாக சிறப்பாக வளர்த்து அந்த கந்தனுக்கு கருந்தனை சிந்தனை விதைச்சு அது பறவை விரட்டிக்கிட்டு இருக்கு. என்னும் எழுத்தும் கண்ணெழுத்தகும் என்பார். என்னும் எழுத்தும் கண்ணெழுத்தகும். அகல உழுவதை விட ஆழ உழுவது வேல். அதான் கிழவி சொன்னாலே, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி, இகமும் பரமும் வாழ்வுக்கு உறுதி, ஈகை என்றும் புகழுக்கு உறுதிதான். ஈகைனா என்ன? தர்மம். தர்மம் தலை காக்கும், மற்ற சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே கொடி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், தர்மம் தலை காக்கும், மற்ற சமயத்தில் உயிர் காக்கும். தலைக்கு வந்தது கலப்பாக போயிடுச்சு அப்படின்னா கண்ணே. கண்ணா ஆபத் பாண்டகா அநாத ரட்சகா நந்தநந்தலா திருவிக்கிரமா, உன்னால் எனக்கு ஆயுள் விருத்தியாகி கொண்டே இருக்கிறது. எப்போ சாக வேண்டிய என்ன அடிக்கடி காப்பாற்றுற பெருமை கண்ணா உன் பாதத்தையுமே எனக்கு சரணாகினி அப்படின்னு அர்ஜுனன் சொன்னானா. தலைக்கு வந்த நாகாசுர கலையே என் கழுத்தை சீவ விடாமல் கிரீடத்தின் வாயிலாக தட்டிக்கிட்டு போயிருச்சு. அதுக்கு காரணம் 12 அங்குலம் நீ அழுத்துல தேர் கீழே அமங்கிறதுனால கழுத்துக்கு வந்த நாகாசுரம் கிரீடத்தை தட்டிக்கிட்டு போயிருச்சு. அப்ப தலைக்கு வந்தது போயிடுச்சு. அப்ப உன்னாலும் நான் பிழைத்தேன் கண்ணா. அதுதான் கடவுளை நம்பினோர் சொன்னால, முன்ன கிட்டதி முப்புறத்திலே, பின்ன கிட்டதி தென் இலங்கையிலே, அன்ன கிட்டதி அடிவயிற்றிலே, யானுமிட்டதி மூழ்க மூழ்கவேன்னு வித்த தாயே உடம்பு நோகாம பச்சை வாழமட்டையை அடுக்கி கொண்டு வர சொல்லி வருகை கட்டைகளை எடுத்து வீசி எரிஞ்சு விட்டு பச்சை வாழமட்டையினால தாயினுடைய உடம்பை தகனம் பண்ணினார் பட்டினத்தார். அதனால் ஞான விட்டதை மூழ்கவேன்னு சொன்னார்ல. ஞானிகள் வாக்கு பழிச்சிச்சா இல்லையா? ஞானி சொன்ன உடனேயே பட்டினத்தார் சொன்ன உடனே அப்படி பத்திக்கிட்டு இருந்துச்சா. அந்த மாதிரி சொல்வாக்கும் செல்வாக்கும் முனிவன் திருவாக்கு. அதனால ஆக வள்ளியை பார்க்கலாமா? பார்க்கலாம். சமயம் ஏ நம்மளே போல. ஆமா, மலரின் கதை ஒன்று
சொல்ற இல்ல இல்ல அந்த பிள்ளைக்கு ஈ வைக்கிறதுனால சுதினே அவனுக்கு தெரியல. யாரை சொல்ற சரி எதுக்கு கூப்பிட்டா நீ எதுக்குத்தேன் என்னைய இல்லம்மா எதுக்கு கூப்பிட்ட முடியுமாடா எதுவா பேசு. நாங்கெல்லாம் ஆரம்பத்துல எப்படி செஞ்சோம் தெரியுமா? அதிர்ச்சி பைத்தியம் மாதிரி. சும்மா தான் இரு. ஏய் நம்ம எல்லாம் ஆரம்பத்துல எப்படி செஞ்சோம்? ஆரம்பத்துல எவனா செஞ்சா என்ன? ஏறு சரி நான் உனக்கு கேக்குறேன் நான் பாட்டுக்கு நந்தவனத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தேனா இல்லையா நீ எதுக்கு கூப்பிட்ட ஏம்மா ஈ வைக்கிறா ஆரம்பத்துல லூசு நான் பையன், சும்மா தான் இருந்து ஆனா, இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறேன். எதுவுமே இல்ல. ஆனா நான் செஞ்ச இதை செஞ்ச பெருமையா சொல்றேன். ஆரம்பத்துல நான் செஞ்சவனே இவனுக்கு தெரியும் போல இருக்கு அதனால அதை செஞ்சேன் அப்புறம் வேற நாடகம் ஆரம்பிக்கும் போது என்னமா லூசுக்களை எங்க போறோம்? சரவணனை நீ செஞ்ச ஏய் அவன் தம்பிமா. ஏய் சரவண உனக்கு செஞ்சானா இல்லையா நாங்க என்னமோ செஞ்சுட்டு போறோம். ஆம்பளை செய்யறது நீ பாக்குற. ஏய் சரி சொல்லு சாமி வந்திருக்காரு. என்ன என்ன ஏய் 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 சாமி வந்திருக்காரு லூசு கழுதை. ஐயோ முடியல வாங்க. அன்று ஒரு பாதி முகம் தாளை கண்டே ஒரு பாதி எதிர்பார்த்து நின்றேன். கைகள் மலை போடு மலை என்று மலை போனதோ இதை செய்யாத நான் கேட்க வரவில்லையோ. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடு கண்கள் நெஞ்சோடு கம்பன் மகனாக நான் மாற வேண்டும். கன்னி தமிழாகும் எழில் கூற வேண்டும். இந்த மகனாகி பலமேனி செம்மாங்கனி முடியேறி தவம் செய்து விளையாடவா. உன்னை நான் பார்த்தது விழியா விளையே உள்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். கன்னி தமிழ் மண்ணிலே தோழி பெண்ணாக வந்திருக்கும் தோழியரே சொல்லுங்க சாமி நீ வேறு வாழ்க. உன்னுடைய மனம் போல மணவாளன் அமைவாள். அப்படியே ஆகட்டும் சாமி ஏன்னா மனம் இருந்தால்தான் எந்த ஆண்களுடனும் நம்ம சேர முடியும். நிச்சயமா அந்த ஆண்மகனுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். எண்ணம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம மாட்டுக்கு விழுதுகிட்ட நீரா இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா சாமி உனக்கு சந்தேகம் எப்படியாவது எனக்கு கொஞ்சம் அறிவா பேச சொல்லுங்க. பாருங்க சாமி இப்படியே எங்கிட்ட வம்பளத்திட்டே இருக்கா பாருங்களேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஒண்ணும் செய்ய முடியாது திருத்தவே முடியாது. ஈரேழு உலகத்துக்கும் போயிட்டு வரீங்களாம்ல. அதுக்கு நான் எல்லா இடத்துக்கும் போறோங்க. உங்க அப்பா 84 லட்சம் சீவராசிகளுக்கு எல்லாம் படைக்கிறது உங்க அப்பால. அதனால இந்த ஈ மொச்சுக்கிட்டே இருக்கு இந்த சீவராசியை கிளப்பி விடுங்க. அது எந்த ஜீவராசிகளுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. தயவுசெய்து கட்சி சார்பா எந்த அன்பளிப்பு வேண்டாம். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். நிகழ்ச்சி நடத்துறது மிகப்பெரிய விஷயம். அண்ணே வேணாம்ண்ணே அண்ணே வேணாம் சரி வேணாம் வேணாம்ண்ணே. நீங்க நல்லா அன்பளிப்பு அளித்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. வேணாம் வணக்கம் எதுவுமே சொல்லலாம். கட்சி சார்பாவோ தயவுசெய்து வேணாம். அன்பளிப்பு கொடுங்க. பேரை மட்டும் சொல்லுங்க அவ்வளவுதான். வாழ்க்கை பெண்மணியே டேய் சூனா பண்ணா எந்த பெண்ணு வேணாம்னா விளைய மாதா இருந்தாலும் தொடக்கூடாது. ஆமா அவன் தான் ஆண்மகன். என்ன சாமி நீங்க பிடிச்சு விட்டீங்க கோடால நீங்க கொண்டு போலாம். தேன் இருக்கிற இடத்துக்கு தான் ஈ வரும். ஆமா அப்ப அப்ப யாரு இந்த பிளேட் அப்ப ராடு கூடு வெட்டி அப்ப ஈ ஏன் வருது? ஏப்பா நீ சோகமா இருக்கு தம்பி. மலர்களிலே உள்ள மகரந்த பொறியை ஆராய்ந்து மலர்களே நான் ஒண்ணு போய் அவன் எங்க போய்க்கிறீங்க ஏண்டா முட்டாப்பல அப்படின்னு அவனை நான் சொல்ல முடியுமா? இல்ல ஒண்ணு நான் சொல்ல முடியுமா? நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது போனீங்கன்னா பெண்கள் எல்லாம் மலருக்கு ஒப்பானவர்கள். ஆண்கள் எல்லாம் வண்டிற்கு ஒப்பானவர்கள். என்ன ஆமா ஓமா கரையா சொல்லிக்கிட்டு தேன் எடுக்க போறது நாடகமா நடக்குது. தேன் எடுக்க போறதுக்கு நீங்க சொல்றீங்க ஐடியா சொல்றீங்க. அந்த மலர்ல போய் லேசா அப்படி உறிஞ்சு நாராயணா நாராயணா உபாக்கி பதினாறுலாம். சரி பெண்மணியே பிரம்மச்சாரி அம்மா பிரம்மச்சாரி சாமி பிரம்மச்சாரி போதும் வந்தாரே நாங்கள் வரவேற்க